தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். லண்டனிலிருந்து பிரிட்டிஷ் மியூசியம் ஆங்கிலேயர்கள் உலகை ஆண்ட பொழுது அங்கு இருக்கக்கூடிய அத்துணை வரலாற்று நினைவுகளையும் இங்கு கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறார். இதில் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில், தெற்கு பகுதியில், மேற்கு பகுதியில், கிழக்கு பகுதியில் இருந்து கொண்டு வந்த அத்தனை வரலாற்று சுவடுகளையும் நாம் பார்க்கிற பொழுது பல கீழடிகள் இங்கு இருக்கிறது, பல ஆதிச்ச நல்லூர்கள் இங்கு இருக்கிறது, திப்பு சுல்தானுடைய வரலாறு இங்கு இருக்கிறது. இந்தியாவினுடைய 7 மாநிலங்கள், அஸ்ஸாம் போன்ற, திரிபுரா போன்ற மாநிலங்களில் புத்த மதம் எவ்வாறு அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தது, இமாலயத்தை எப்படி புத்த மதம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது, இந்தியாவினுடைய வடக்கு, கிழக்கு, தெற்கு ஆகிய பகுதிகளில் புத்த மதம் 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஆட்சி செய்து கொண்டிருந்தது என்று 300 வருடங்களுக்கு, அதாவது 1700 வந்த ஆங்கிலேயன் அதற்கான அத்தனை தரவுகளையும் இங்கே வைத்திருக்கிறார். சீன நாட்டு தரவுகள், ஆப்பிரிக்க நாட்டு தரவுகள், ஜப்பான் நாட்டு தரவுகள், இப்படி அவன் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்தானோ, எங்கெங்கெல்லாம் அதிகாரம் செய்தானோ அத்தனை வரலாற்று சுவடுகளையும் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறான். நடராஜருடைய சிலை, ராஜராஜ சோழனுடைய வரலாற்று சுவடுகள், இப்படி பல சுவடுகளை இங்கு பார்க்க முடிகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், புத்த மதம், தமிழரின் மதமான புத்த மதம் உலகம் முழுக்க, இப்பொழுது சீனா, ஜப்பான் போன்ற ஆசிய நாடுகளை மட்டுமல்ல, இந்தியாவிலும் அது ஆப்கானிஸ்தான் வரை பரவி தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய அரசியலை செய்திருக்கிறது. ஆனால் இன்று அந்த புத்த மதம் இந்தியாவிலே ஒழிக்கப்பட்டு விட்டது. தமிழர்கள் வாழ்ந்தார்கள், தமிழர்கள் எல்லாம் புத்தர்களாக இருந்தார்கள், தமிழர்கள் எல்லாம் புத்த மதத்தை தழுவி இருந்தார்கள். இன்று குளக்கரை, ஏரிக்கரை, கம்மாக்கரைகள் எல்லாம் விநாயகர் சிலை இருப்பதைப் போல அன்று புத்தர் சிலை இருந்தது என்பதற்கான ஆவணங்களை இங்கு பல ஆதாரங்களோடு அடுக்கி வைத்திருக்கிறார். இந்தியாவிலே முதல் ஒரு திரைப்படம் மதர் ஆஃப் இந்தியா என்கின்ற படம் ஒரு முகமதிய கபூர் என்கின்ற ஒரு இயக்குனர் இயக்கியிருக்கிறார் என்பதற்கான வரலாறுகளை இங்கு பார்க்க முடிகிறது. மதர் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த படம் 1940 ஆங்கிலேயன் இருக்கிற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் பெண்கள் எப்படியெல்லாம் உழைக்கிறார்கள், அவர்கள் எப்படி தங்களுடைய குழந்தை குட்டிகளை எல்லாம் வளர்க்கிறார்கள், மாடுகளை விட அதிகமான உழைக்கக்கூடியவர்கள் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறான் அந்த ஆங்கிலேயன். ஆனால் இன்று நம்முடைய வரலாறுகளை ஆதிச்ச நல்லூரிலும் கீழடியிலும் நிரூபிக்கவே முடியாமல் அது குழப்பப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது, அது வரலாறு மறைக்கப்படுகிறது. இந்த வரலாறு மறைக்கப்படுகிறதை 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் பற்றி கவலை இல்லை. தங்களுடைய ஆயிரக்கணக்கான கோடிகளை பாதுகாப்பதற்கு பிஜேபி RSSோடு சமரசம் செய்து கொள்வதை தவிர வேறு வேலை அந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை. ஆனால் தமிழன் எப்படி உலகையே வளம் வந்தான், தமிழன் வாழுகிற அத்தனை பகுதிகளிலும், காஷ்மீர், இமாலயா, திரிபுரா, நாகாலாந்து, சிக்கிம் போன்ற பகுதிகளிலெல்லாம் தமிழர்களுடைய மதமான புத்த மதம் ஆட்சி செய்தது, அதிகாரம் செய்தது என்பதற்கான தரவுகளை பார்க்க முடிகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படையெடுப்புகளுக்கு முன்பு தமிழன் உலகத்தையே படையெடுத்து வைத்திருந்தான் என்பதற்கான தரவுகளையும் ஆங்கிலேயர் வைத்திருக்கிறார். ஆக தமிழருடைய வரலாறை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழருடைய வரலாறுகளை ஆரியம் அழித்து விட்டது, திராவிடம் அழிப்பதற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. தமிழருடைய நாகரிகம், தமிழருடைய வரலாறுகளைத்தான்
திராவிட நாகரிகம் என்று சொல்லுகிறான். சிந்து சமவெளி, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா இதிலெல்லாம் தமிழருடைய நாகரிகங்களை, தமிழருடைய வாழ்ந்ததற்கான எச்சங்களை எடுக்க முடியும். ஆனால் திட்டமிட்டு அது திராவிட நாகரிகம், திராவிட நாகரிகம், திராவிட நாகரிகம் என்று சொல்லுகிறதை 10 கோடி தமிழனும் முட்டாளாக மாற்றுகிற செயல்தான் அது. தமிழர்கள் வேறு, திராவிடர்கள் வேறு. திராவிடர் என்பவர்கள் தமிழர்களை பிரித்து சமஸ்கிருதம் திராவிட மொழியாக உருவாக்கியது. இதை யாரும் எங்கிருந்தும் சொல்லி ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. இந்தியா முழுக்க 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 தமிழர்கள் தான் ஆண்டு இருக்கிறார். அதை இந்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் எந்த ஆவணத்தையும் அளிக்க முடியாது, எந்த ஆவணத்தையும் திருட முடியாது. ஆங்கிலேயரிடம் இந்த பார்ப்பனர்களுடைய எந்த சதி சூழ்ச்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய அத்தனை வரலாற்று மறைப்புகளும் கண்டிப்பாக நடக்காது. ஆகையால் பிரிட்டிஷ் மியூசியம் பல வரலாற்று உண்மைகளை பதுக்கி வைத்திருக்கும். இந்த பிரிட்டிஷ் மியூசியம் தமிழர்களுடைய தரவுகளை தமிழிலே எழுதி வைத்திருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து குவிகிற இடம் இது. இங்கே தமிழருடைய நாகரிகத்தை, தமிழருடைய அரசியலை தமிழிலே எழுதி வைத்திருக்கிறார். சீனர்கள் வந்து சீனர் பகுதியை பார்க்கிறார்கள், ஜப்பானியர்கள் ஜப்பான் பகுதியை பார்க்கிறார்கள், ஆப்பிரிக்காக்காரர்கள் தங்களுடைய வரலாறுகளை தோண்டி எடுக்கிறார்கள். அத்தனை வரலாறுகளையும் ஆங்கிலேயன் அங்கே நிரப்பி வைத்திருக்கிறார். ஆனால் தமிழர்களுடைய வரலாறுகளை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கீழடியிலும் ஆதிச்சநல்லூரிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆதிச்சநல்லூரிலிருந்து இங்கே பல வரலாற்று தரவுகளை கொண்டு வந்து ஆங்கிலேயர் வைத்திருக்கிறார். ஆக தமிழருடைய வேர்களை தமிழர்களே மறந்து போனதுடைய விளைவு, தமிழருடைய வேர்களை இந்த ஆரிய பார்ப்பனர்கள் அழித்ததை கூட, யார் இவனை அழித்தார்கள் என்கின்ற வரலாறை கூட தெரிந்து கொள்ளாமல் 75 ஆண்டு காலமாக இந்த திராவிடம் அழித்து விட்டது. சீனாவில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களில் ஒரு குறைந்தபட்சம் 30 தலைமுறையினுடைய வரலாறுகளை அங்கே ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே எப்படி இந்த ஆவணங்களை நாம் தமிழர்களுடைய ஆவணங்களாக நாம் இந்த உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது. அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? டெல்லி பார்ப்பனர்களிடம் குவிக்கப்பட்டு கிடக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து போகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அவர்களை ஒட்டி, திராவிடத்தை ஒட்டி, ஆரியத்தை ஒட்டி, ஆரியத்தை ஒட்டி ஒட்டி வெட்டி வெட்டி அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசியலைத்தான் செய்கிறார்களே தவிர மானசீகமாக தமிழர்களுடைய வரலாறை, தமிழர்களுடைய அரசியலை, தமிழர்களுடைய தொன்மையை, எப்படி இந்தியா முழுக்கும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற அடையாளத்தை, எப்படி குமரிக்கண்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறை, காஷ்மீரில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள், இந்தியாவுடைய திரிபுரா, நாகாலாந்து போன்ற பகுதியில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள், அத்தனை ஆவணங்களும் இங்கே குட்டி கிடக்கிறது, அத்தனை ஆதாரங்களும் குட்டி கிடக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மறந்து தமிழர்கள் சாராய போதையில் 1 கோடி பேர் காலை எழுந்தவுடன் சாராயம் குடிக்க போகிறான். 10 ரூபா செந்தில் பாலாஜி கொடுக்குறான். இதுதான் அங்கு அரசியல். தமிழருடைய அரசியலை தமிழர்கள் எப்பொழுது மீட்டெடுக்க போகிறார்கள் என்ற கேள்வியோடு நாம் கனத்த இதயத்தோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.